நீங்க வந்து எந்த அளவுக்கு இந்த போர்ட்டல்லாம் வந்து டெய்லி நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து உங்களோட ப்ரொஃபைல டாப் சர்ச்சஸ்ல கொண்டுட்டு வரும். நீங்க வந்து ரொம்பவே ஜாப்க்கு வந்து தேடுறீங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சுட்டு, நம்மளோட ஜாப் ப்ரொஃபைல வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ற மாரி உங்களோட ரெஸ்யூமையும் நீங்க வந்து ஒரு 1 வீக் ஒன்ஸ் நீங்க வந்து மாத்துங்க. ரெக்ரூட்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஸ்கில் செட்டையும் வச்சு சர்ச் பண்ணுவாங்க. கம்பெனி வைஸ் சர்ச் பண்ணுவாங்க. லொகேஷன் வைஸ் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளோட ப்ரொஃபைல் மேல வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி, நம்ம ரெடி ஆகி நிறைய பிராக்டிஸ்லாம் பண்ணாலும், நிறைய இன்டர்வியூ கால்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். அது எப்படி வந்து நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு 5 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த செஷனை பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். டெஃபினட்டா நான் சொல்றேன். இத ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஓரளவு கொரோனாலாம் முடிஞ்சு நம்மளுக்கு ஜாப் கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் நெறைய ஒரு வோட்டிங் கூட கேட்டிருந்தேன். நெறைய கால்ஸ் வருதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. சோ இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நெறைய கால்ஸ் வரும். வாங்க செஷனுக்குள்ள போலாம். இந்த செஷன்ல வர்ற 6 டிப்ஸையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய கால்ஸ் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களோட ஜாப் போர்ட்டல் இருக்கிற ப்ரொஃபைல் வந்து 100% கம்ப்ளீட்டா இருக்கணும். சோ எந்த ஜாப் போர்ட்டலா இருந்தாலும் சரி, அந்த ஜாப் போர்ட்டல்ல இருக்கிற மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இந்த மாதிரி அல்காரிதம் எல்லாமே எந்தெந்த ப்ரொஃபைல்லாம் 100% கம்ப்ளீட் ஆயிருக்கு, எந்தெந்த ப்ரொஃபைல்லாம் ஃப்ரீக்வென்ட்டா அப்டேட் பண்றாங்க, எந்த ஒரு ப்ரொஃபைல்லாம் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க ஜாப்க்காக அப்படின்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ப்ரொஃபைல் தான் அவங்களுக்கு ஒரு ஜாப் ரெக்ரூட்டர் போயிட்டு செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வரும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் வேணும். சோ நம்ம எந்த ஜாப் போர்ட்டலா இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் வந்து 100% இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 100% இருக்குது அப்படின்னா, அந்த டாப் கார்னர்ல உங்களுக்கு தெரியும் 100% கம்ப்ளீட் அப்படின்ட்டு. இப்போ இங்க பாருங்க, ஒரு சாம்பிள் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, 48% தான் கம்ப்ளீட்ன்னு வருது. இது வந்து கரெக்ட்டான மெத்தட் கிடையாது. இதுல 100% நமக்கு கம்ப்ளீட் அப்படின்னு வரணும். இதுல என்னென்ன நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஆட் டீடைல்ஸ் குடுங்க. இது வந்து ஒரு ஜாப் போர்ட்டல். இதே மாரி எந்த ஜாப் போர்ட்டலா இருந்தாலும், உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து 100% கம்ப்ளீட் ஆகுற மாரி பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டிப். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூம் யூஸ் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப கிளியரா, ரொம்ப ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் சம்மரி வந்து கரெக்ட்டா எழுதுங்க. அது வந்து உங்களோட ரெஸ்யூமோட ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. பிஜி, யுஜி, அப்புறம் 12த், 10த் எல்லாமே வந்து நீங்க போடுங்க. ஏன்னா, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு வரும்போது, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஜாப் அதிகமா வரும். இன்டர்வியூ கால்ஸும் நெறைய வரும். அதனால எல்லாமே கிளியரா போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யுவர் ப்ரொஃபைல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணி பாருங்க. இதுல வந்து உங்களோட என்னென்ன சர்ச் அப்பியரன்ஸ் எல்லாமே காட்டுங்க. எவ்வளவு பேர் உங்களோட ப்ரொஃபைல வியூ பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் ரெஸ்யூம் மட்டும் வியூ பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் கான்டாக்ட் வியூ பண்ணி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, சாட்ல பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். இன் அடிஷன் டூ தட் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ WhatsAppல கூட இந்த மாரி ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து நெறைய அப்டேட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எனேபிள் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறையவே கால்ஸ் வரும். கால்ஸ் வந்து WhatsAppலயும் வர்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. சோ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட ஜாப் வந்து நெறைய ரெக்கமெண்டேஷன் இப்ப வந்திருக்கும். நெறைய ஜாப் வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி, நீங்க டாக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாரி, உங்களுக்கு நெறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு நீங்க ஜாப் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, ரெக்கமெண்டேஷன் ஜாப்ஸ் வந்து நெறைய வரும். இதுல நீங்க போயிட்டு ஒவ்வொன்னும் நீங்க பார்த்து நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க வந்து எந்த அளவுக்கு இந்த போர்ட்டல்லாம் வந்து டெய்லி நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து உங்களோட ப்ரொஃபைல டாப் சர்ச்சஸ்ல கொண்டுட்டு வரும். நீங்க வந்து ரொம்பவே ஜாப்க்கு வந்து தேடுறீங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சுட்டு நம்மளோட ஜாப் ப்ரொஃபைல வந்து முன்னாடி கொண்டு வருவாங்க. சோ இத ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர், போட்டோ, இமெயில் இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிருங்க. ஏன்னா, வெரிஃபைட் ப்ரொஃபைலுக்கு தான் நெறைய வெயிட்டேஜ் குடுப்பாங்க. சோ வெரிஃபை பண்ணாம ப்ரொஃபைலுக்கு வந்து வெயிட்டேஜே குடுக்க மாட்டாங்க. உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கும். அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க மொபைல், போட்டோ, இமெயில் எல்லாமே வந்து நல்ல ரெப்யூட்டட் ரெக்ரூட்மென்ட் சைட்ல
நீங்க வந்து கண்டிப்பா குடுக்கலாம். அதனால மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. நீங்க வந்து வெரிஃபைட் யூசர்ஸ் தான் வந்து மோர் பிரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. அதனால உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து கிளியரான ஃபோட்டோவ, ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோவ வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃபோட்டோவும் இம்பார்ட்டன்ட். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட கரண்ட் லொகேஷன்ஸ வந்து நீங்க வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. உங்களோட கரண்ட் லொகேஷன்ஸ வச்சும் நெறைய கால்ஸ் வரும். இப்ப கரண்ட் லொகேஷன் இப்ப பெங்களூர் அப்டின்னா, அத பேஸ் பண்ணி நெறைய கால்ஸ் வந்து பெங்களூர் ரிலேட்டடான கால்ஸ் வரும். கரண்ட் லொகேஷன் சென்னை அப்டின்னா, சென்னைக்கான நெறைய கால்ஸ் வரும். சோ இதனால கரண்ட் லொகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் அப்டேட் பண்ணுங்க. அடுத்து 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து டெய்லி அப்டேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்ல நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட்னா ஒண்ணும் இல்ல. ஒரு டாட் வைங்க, ஒரு டாட் எடுங்க. ஒரு ஸ்கில் ஆட் பண்ணுங்க, ஒரு ஸ்கில் ரிமூவ் பண்ணுங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவே போதும். உங்களோட ஃப்ரீக்வென்ட் அப்டேட்டர் தான் சர்ச்சஸ்ல மேல வரும். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ற மாரி உங்களோட ரெஸ்யூமையும் நீங்க வந்து ஒரு 1 வீக் ஒன்ஸ் நீங்க வந்து மாத்துங்க. உங்களோட நோட்டீஸ் பீரியட் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கில் செட் எல்லாமே ஆட் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூம அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் நீங்க வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. சோ ஏன் அப்டின்னா, ரெஸ்யூம் அப்டேட் பண்ண தான் லேட்டஸ்ட் ரெஸ்யூம் அப்லோட் பண்றாங்களா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா அதுவும் சர்ச் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மொபைல் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் ஆப்க்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் ஜாப் வந்ததுன்னா, மொபைல்லயே நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. மொபைல்லயே மெயில் சென்ட் பண்ணுங்க. யாராவது உடனே ஒரு கால் வந்தது அப்படின்னா, உடனே வந்து நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே மெயில் அனுப்புங்க. நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா ரெஸ்பாண்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா ப்ரோஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நெறைய கால்ஸ் வரும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த அந்த போர்ட்டல யூஸ் பண்றீங்களோ, எந்த போர்ட்டலா இருந்தாலும் சரி, அந்த போர்ட்டல எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ, அந்த போர்ட்டல்ல நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நெறைய கால்ஸ் வரும். உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் வருமோ, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா டாக்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. கீ ஸ்கில்ஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. சோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ரெக்ரூட்டர்ஸ் வந்து நெறைய மெசேஜஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மெசேஜஸ் பாருங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு மெசேஜ் நெறைய வரும். அதே மாரி ரெக்ரூட்டர்ஸோட நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, அவங்க சென்ட் பண்ற மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டைரக்ட்டா வரும். இப்ப பாருங்க இதுல வந்து நெறைய ஃபாலோவர் இருக்காங்க. இந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நெறைய ஹெச்ஆர்ஸ் வந்து இதுல போஸ்ட் பண்ணுவாங்க. உடனே நம்மளுக்கு வந்து அப்டேட் வரும். நம்ம உடனே அப்ளை பண்ணலாம். சோ அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ரெஸ்யூம் ஹெட்லைன் வந்து கிளியரா வைங்க. இப்ப இன்ஃபர்மேட்டிகா டெவலப்பர் அப்டின்னா, இன்ஃபர்மேட்டிகா இடிஎல் டெவலப்பர், சீனியர் இன்ஃபர்மேட்டிகா இடிஎல் டெவலப்பர், ஆரக்கிள் பிஎல்எஸ்கியூஎல் டெவலப்பர், சீனியர் ஆரக்கிள் பிஎல்எஸ்கியூஎல் டெவலப்பர், டேட்டா வேர்ஹவுஸ் டெவலப்பர், பிக் டேட்டா ஹடூப் டெவலப்பர், ஸ்பார்க் டெவலப்பர் இந்த மாரி நீங்க வந்து ரெஸ்யூம் ஹெட்லைன் வந்து கரெக்ட்டா வைங்க. இந்த ரெஸ்யூம் ஹெட்லைனும் நீங்க யூஸ் பண்ற கீ ஸ்கில்ஸும் தான் வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாரி உங்களோட டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. சில டைம்ல ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும். அந்த ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவோ அத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும், ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களோட டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ரெஸ்யூம்ல சொல்லிட்டு, அதுக்கு கீழ வந்து எந்தெந்த ஸ்கில் செட்ல எவ்வளவு ரிலவன்ட் ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். அதே மாரி ஜாப் போர்ட்டல்ல உங்களுக்கு டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். என்னென்ன டூல்ஸ் எல்லாம் உங்களோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றாங்களோ, அத்தன டூல்ஸுமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, சில ப்ராஜெக்ட்ல ஒரு பர்ட்டிகுலரான இந்த டூல்ஸ் மட்டும் வச்சுமே சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைல் வந்து மேல வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சில டைம்ல எல்லாம் வந்து நம்ம வந்து பர்ட்டிகுலரா இந்த கம்பெனியோட டெசிக்னேஷன வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்ல. ஏன் அப்டின்னா, டெசிக்னேஷன் நம்மளுக்கு தெரியல. நம்மளோட ரோல் என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியம். இப்ப ரோல் தான் ரொம்ப முக்கியம்னே தவிர, டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்காது. சில சில ரெஸ்யூம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிங், டிராயிங், அதுக்கப்புறம் டான்சிங் இந்த மாரிலாம் வந்து ஸ்கில் செட்டா குடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு எந்த விதத்திலயுமே வந்து ஸ்கில் செட்டா வராது. அதனால இதையெல்லாம் மென்ஷன் பண்றத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம ஸ்கில் செட் அப்படின்னா, என்ன ஜாப் அவங்க வந்து என்ன ஜாபுக்காக போர்ட்டல் நம்ம போறாங்க அப்படிங்களோ, அத மட்டும் பாருங்க. அதே மாரி இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் குடுப்பாங்க. ஜேடில என்னென்னலாம் கேட்கறாங்களோ, அதுக்கேத்த மாரி சில ரெஸ்யூம வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி, நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, அந்த ஜேடிக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ரெஸ்யூம் பிரிப்பேர் பண்ணி அவங்களுக்காக அனுப்புங்க. கண்டிப்பா உங்களோட ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா பிக் ஆகும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, கீ ஸ்கில்ஸ். நீங்க வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது, எந்த ஜாப் போர்ட்டலா இருந்தாலும், இந்த கீ ஸ்கில்ஸ வந்து ரொம்பவே அப்டேட் பண்ணுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கீ ஸ்கில்ஸும், நீங்க யூஸ் பண்ற டூல்ஸும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ல
இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஜாபுக்கான என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப ஸ்கெடியூலிங் டூல்னா என்ன, என்னென்ன டூல்ஸ் இப்ப இடிஎல் டெவலப்பர்ஸ்னா அதுக்கு ரிலேட்டடா வர டூல்ஸ் எல்லாமே என்ன, ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற இந்த மாதிரி டிக்கெட்டிங் டூல் என்ன, இந்த மாதிரி ஜீரா யூஸ் பண்றோம், இந்த மாதிரி சர்வீஸ் நவ் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். ரெக்ரூட்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஸ்கில் செட்டையும் வச்சு சர்ச் பண்ணுவாங்க, கம்பெனி வைஸ் சர்ச் பண்ணுவாங்க, லொகேஷன் வைஸ் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளோட ப்ரொஃபைல் மேல வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் வந்து கரெக்டா அப்டேட் பண்ணுங்க. இது நான் நிறைய ப்ரொஃபைல்ல பார்த்திருக்கேன். சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து கரெக்டாவே அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற கரண்ட் வெர்ஷன் போட மாட்டாங்க. இப்ப சப்போஸ் இன்ஃபர்மேட்டிக்கா 10.2 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபர்மேட்டிக்கா 9.6 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆரக்கிள் 18C இருக்கு அப்படின்னா இப்பவும் வந்து ஆரக்கிள் 10G 11G அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க போடுறீங்களோ அந்தந்த இயருக்கான கரெக்டா அந்தந்த வெர்ஷனை வந்து கரெக்டா அப்டேட் பண்ணுங்க. இதுவே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகும்போது எந்த ஸ்கில் செட்ல ஒர்க் பண்றனோ அந்த ஸ்கில் செட்டோட அந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன் எல்லாமே கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு வருஷம் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெக்ரூட்டர்ஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரே ஒரு ஸ்கில் செட் மட்டுமே வச்சு அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களை வேற ப்ராஜெக்ட்ல மேப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதையும் வச்சுதான் நம்மள வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க ஒரு பிஎல்எஸ்கியூஎல் டெவலப்பரா இருக்கிறீங்க அப்படின்னா பிஎல்எஸ்கியூஎல், இடிஎல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் டேட்டா, ஹடூப், கிளவுட் டெக்னாலஜிஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க அதை கத்துக்கிட்டு அதையும் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறையவே சான்சஸ் வரும். ஏன் அப்படின்னா அவங்க உங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களை ஃபியூச்சர்ல வேற ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நிறைய கிராஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை நான் சொன்னேன், ரிலவெண்ட் கீ ஸ்கில்ஸ். இப்போ ஒரு ஹடூப் டெவலப்பர் அப்படின்னா ஹடூப் டெவலப்புக்கான தேவையான எல்லா இடிஎல் ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிளஸ் அனலிட்டிக்ஸ் சைடு, ஸோ டேட்டா பேஸ் சைடு, அனலிட்டிக்ஸ் சைடு, ரிப்போர்ட்டிங் சைடு, இது எல்லாமே வந்து கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனோட ஸ்கில்ஸையும் நீங்க வந்து தெளிவா நீங்க அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெக்ரூட்டர்ஸ் வந்து நிறைய நம்மள பிக் பண்ணுவாங்க. 6th டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான டிப். என்ன அப்படின்னா நோட்டீஸ் பீரியட். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நோட்டீஸ் பீரியட் கம்மியா இருக்கோ அந்த ப்ரொஃபைல் மட்டும்தான் அதிகமா பிக் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம உடனே எடுத்து அவங்கள ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து அவங்க ப்ராஜெக்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உடனே வந்து இமிடியேட்டா கேண்டிடேட் தேவைப்படுவாங்க. நம்ம வந்து 3 மாசம் இல்ல ஒரு 4 மாசம் கழிச்சு அவங்களுக்கு போனோம் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ரியல் டைம்ல ஃபேஸ் பண்றோம். இமிடியேட் ஜாயினர்ஸ் தான் வந்து ரொம்பவே அதிகமா யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த நோட்டீஸ் பீரியட்ல இருக்கிறவங்க ஒரு 15 டேஸ்ல ஜாயின் பண்ண முடியவங்க தான் அதிகமா வந்து ப்ரொஃபைல் வரும், கால்ஸ் அதிகமா வரும். ஸோ உங்களால அப்படி பண்ண முடியல அப்படின்னா பைபேக் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க நோட்டீஸ் பீரியட் கம்மியா போட்டுட்டு நெகோஷியேட் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த நோட்டீஸ் பீரியட் கம்மியா போட்டீங்க அப்படின்னா நிறைய கால்ஸ் வரும். ஸோ சில டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க கம்மியா 1 மந்த்னு போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நெகோஷியபிள் பண்ண முடியல, நீங்க நெகோஷியபிள் பண்ண முடியும்னு சொல்லி போட்டீங்க, ஆனா உங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க அந்த கம்பெனி கிட்ட பேசலாம். பேசி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் இன்னொரு 15 டேஸ்க்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகே, நோட்டீஸ் பீரியட் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. நீங்க வந்து இப்ப சர்விங் நோட்டீஸ் பீரியடா இருக்கிறீங்க, இல்ல 15 டேஸ்க்கு உள்ளேயே நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து கண்டிப்பா ப்ரொஃபைல்ல அப்டேட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க வந்து ஃபால்ஸ் அஷூரன்ஸ் வந்து நீங்க கொடுக்காதீங்க. நோட்டீஸ் பீரியட்ல வந்து ஃபால்ஸ் அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. நான் லீவ் அப்ளை பண்ணி உங்க கம்பெனி பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க உங்களோட கம்பெனி பாலிசியை பார்த்துட்டு நீங்க வந்து கரெக்டா அஷூரன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதனால நம்மளுக்கும் வந்து சில டைம்ல ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 1 மந்த்ல வரேன்னு சொல்லிட்டு வர முடியாம போச்சு அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து சர்விங் நோட்டீஸ் பீரியடா இருப்போம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க இமீடியட் ஜாயின் சொன்னீங்க, நீங்க வரமாட்டேன்ட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாபை கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதையும் வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. ஸோ இதையெல்லாம் தவிர என்னென்ன நீங்க வந்து நோட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லிங் டு ஒர்க் அதர் லொகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கரெக்டா கொடுங்க. ஏன் அப்படின்னா சில டைம்ல இப்ப வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் நிறையவே வர்றதுனால இந்த வில்லிங் டு ஒர்க் அதர் லொகேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். நீங்க வந்து எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு நிறைய ஜாப் வந்து வரும். ஆல் ஓவர் த இந்தியா வந்து உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு.
அதே மாதிரி வில்லிங் டு ஒர்க் இன் ஷிஃப்ட்னு கேட்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ஷிஃப்ட் இல்லவே இல்லைனாலும் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காங்களா அப்படின்ட்டு நீங்க வந்து அதையும் பார்த்துக்கோங்க. உங்களால ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா எஸ்ன்னு கொடுங்க. ஒர்க் பண்ண முடியலனாலும் நீங்க வந்து கண்டிப்பா எஸ்ன்னு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஜாப் போர்ட்டல் இருக்கு. ஸோ நாக்குரி இருக்கு, நாக்குரி கல்ஃப் இருக்கு, டைம்ஸ் ஜாப் இருக்கு, லிங்க்டின் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் வந்து லிங்க்டின்லயே வருது. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு. நிறைய குரூப்ஸ்ல வந்து ஃபேஸ்புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு ஜாப் ஸ்கில் செட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதுல வந்து நிறைய இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஃபேஸ்புக்ல வர்றது, இந்த மாதிரி சோசியல் மீடியால வர்றது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டீடைல்ஸ் கொடுங்க. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சில போர்ட்டல் சில கால்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி இந்த ஜாப்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்லாம் வரும். கண்டிப்பா பேமெண்ட் கொடுத்து அந்த மாதிரி ஜாப் வந்து கண்டிப்பா வந்து ரியல் டைம்ல கிடையாது. அது வந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இண்டீட் இருக்கு, மான்ஸ்டர் இந்தியா இருக்கு. இது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஜாப் போர்ட்டல். இதே மாதிரி ஒரு வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற கன்சல்டன்சிஸ் இது மாதிரி நிறைய கால்ஸ் வரும். கான்ட்ராக்ட் டு ஹையர் வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வந்து அந்த கம்பெனியோட டீடைல்ஸை நீங்க வந்து பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கான்ட்ராக்ட் டு பொசிஷன் போறாமா, எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அதெல்லாம் வந்து கண்டிப்பா சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்வியூக்காக யாராவது மணி கேட்டாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மணி வந்து கொடுக்காதீங்க. எந்த ஒரு ஜாப் போர்ட்டலுமே எந்த ஒரு பர்சனுமே வந்து மணி வாங்கிட்டு இன்டர்வியூல உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கம்பெனியோட நேமு இதெல்லாம் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மார்க் இன்டர்வியூஸ்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நிறைய வந்து கால்ஸ் வரும். இது வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து டே டு டேல பாக்குறதா. என்னென்ன ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்னஸ் இருக்கணும். உங்க ப்ரொஃபைல் வந்து 100% கம்ப்ளீட்னஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து டெய்லி அப்டேட் பண்ணணும். மொபைல் ஆப் வச்சுக்கோங்க, டெய்லி அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நோட்டீஸ் பீரியட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்டீஸ் பீரியட் வந்து எவ்வளவு கம்மியா இருக்குதோ அவ்வளோ கால்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ கரெக்டா நோட்டீஸ் பீரியடை அப்டேட் பண்ணுங்க. உங்களால நெகோஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் கம்மியா உங்களால போடுங்க. போட்டுட்டு நீங்க வந்து நிறைய கால்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். சரி, ஓகே. இப்போ எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது, என்கிட்ட வந்து ரெஸ்யூம்லாம் இல்ல அப்படின்னு நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் ரெஸ்யூம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த சாம்பிள் ரெஸ்யூம்ஸ் ஸ்கில் செட்லாம் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கால்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதையுமே நான் ஆன்சர் பண்றேன். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக சர்ச்சஸ் பண்ணி நான் வந்து எடுத்து கொடுத்ததுதான். இதுல ஏதாவது இன்னும் அடிஷனா ஏதாவது சேர்க்கணும், இல்ல இதெல்லாம் வந்து கரெக்டா வராது அப்படின்றதுதான் நீங்க அதை எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த ஒரு சூப்பரான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. பாய் பாய்.